வணக்கம் எஃப்எஃப். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். இங்கே ஓகே மக்களே, இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணோம்னா 111 கிலோமீட்டர், 2 மணி நேரம் 47 நிமிஷமானு கோவில் மாதாதி சொல்லுது. இதோட ரூட் மேப்பிங் எப்படி அப்படின்னா வந்துட்டு மார்த்தாண்டத்துலேருந்து நாகர்கோவிலேருந்து கூடங்குளம், அப்படியே கடலோரமாக போய் நம்ம வந்துட்டு எங்கே ரீச் ஆக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மணப்பாடுங்கிற ஏரியா ஒரு சர்ச்சு, அதை பேஸ் பண்ணி 2 சைடுமே கடல் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இதான் அதோட மேப்பிங், பார்த்துக்குங்க. சரிங்க, வாங்க அப்படியே முன்னாடி போக கன்டினியூ பண்ணுறேன். அதுதாங்க நீங்கள் இந்த ஹோட்டல் க்ரீன் ஹில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. சரி ஓகே, பார்த்தீங்களா அந்த ஏரியாவே ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்னால ஏற்றமும் இறக்கமுமாக இருக்குது. வெயில் அடிச்சு பட்டையை கிளப்புது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நேராக மணப்பாடு அப்படிங்கிற ஏரியாவுக்கு போக போகிறோம். மார்த்தாண்டத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக காடு தான். ரெண்டாவது இங்கே வந்துட்டு ஒரு இடம் இருக்குது. நான் அந்த ஒரு இடத்த தான் பார்த்துட்டு வந்தேன், தொட்டிப்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு தான் வரணும். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து கிளம்பியாச்சு. கன்னியாகுமரிக்கே டாட்டா பாய் பாய் சொல்ல வேண்டியேன். அதனால் இப்போ அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்துட்டு சொன்னால் இங்கே சர்ச்சிலலாம் லைட்டெல்லாம் போடுவாங்க, அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா. அதனால தான் நான் நேற்று இங்கே வந்து ரூம் எடுத்தேன். ஆனால் நல்லா இருந்தது. என்ன நாங்கள் போன ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் இருந்தது. அவ்வளோ ஃபுட்டேஜும் நான் ஆட் பண்ணி விட்றேன். பங்கமாக இருந்துச்சு. ஒரு கோயிலில் லைட்டு போடுவாங்கன்னு பார்த்துருங்க. கோவில் திருவிழா கூட எங்கள் ஊர்லாம் அவ்வளோ லைட்டு போடுவாங்களான்னு தெரியாது. லைட்டில் மிரட்டி விட்டாங்க. அதான் நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா இந்த சைடு வரலாம் அப்படின்னு கிறிஸ்மஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து நியூ இயர் வரைக்கும் இருக்குமாமா. ஆனால் நமக்கு டைம் காரணம் இல்லாதங்க காரணத்தினாலும், ரெண்டாவது இங்கே டிராஃபிக்கெல்லாம் பிச்சு உதறுதுங்க. அதனால் நம்மளும் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் ஓடியாச்சு. பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசல் தான் வச்சுருக்காங்க எல்லா சைடும். ஒன்று தென்னை மரம் இருக்குது, இல்லாட்டா மரம் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போதே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா இங்கே ரோடு அந்தளவுக்கு தரமானங்க. ரோடு வந்து குதிரை வண்டியில் ஓடுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி. ரெண்டாவது இங்கே டிராஃபிக் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக ஓட்டுவாங்க. இங்கே இருக்கிற அனைத்து விதமான ரேசர்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுக்குலாம் வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டுருங்க. ரெண்டாவது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டிசம்பர் இந்த லீவ் டைமில் எங்கேயுமே பிளான் போடாதீங்க. நான் தெரியாமல் பிளான் போட்டு வந்து சிக்கிட்டேன். என்னன்னா எந்த இடத்துக்கு போனாலும் ஈஸியாக போகக்கூடிய இடத்துல கூட ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால், இப்போது தனுஷ்கோடிலாம் போகும்போது வீடியோ சுற்றுலாக்ஸ் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் போகும்போது அவங்க ஒருத்தர் இல்லை, அழகாக போனாங்க. நான்லாம் போகும்போது என்னைய ஃபஸ்ட்டு பண்ணி விட்டாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் 2 மணி நேரம் போட்டு ஓட்டுறோம் பைக்கையே. காருக்காரங்கெல்லாம் எப்படின்னா நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு சந்தா போகும்போது திருப்பி வந்ததுக்கப்புறம் தான் அவங்களே வந்தாங்க. அந்த லெவலுக்கு டிராஃபிக்காக இருக்குது ராமேஸ்வரத்துக்குள்ளேயே. இந்த ஏரியாலாம் சொல்லவே வேண்டாம், பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இப்போ டிராஃபிக் இல்லை ஏடானா, இப்போ டிராஃபிக் இல்லை. இப்போ கொஞ்சம் தூரத்தில் உள்ள இன்டீரியர் போனோம்னா டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி டைம்லாம் பிளானிங் போடாதீங்க. ஏரியாவில் பார்த்தீங்களா டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா நம்ம எங்கேயும் பூந்து போக முடியாது. அதான் இருக்கிறதே பெரிய காமெடி. பூந்து போகிற மாதிரி இருந்தால் கூட சட்டுன்னு எங்கேயாவது கட்டிக்கிட்டு அடித்து பறந்துடுவேன். எங்கேயுமே நகர மாட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. இப்போ பிடிக்காத 60 மீட்டரில் நான் இப்போ வேறு ரூட்டே போட்டேன். இந்த ரூட்டு வேணாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்குங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. விழா காண வரும் பக்தர்கள் அன்புடன் வரவேற்கிறோம். பங்கு அன்பளிப்பு மற்றும் பங்கு மக்கள் பேரவை. பரவாயில்லையே, கிறிஸ்மஸ் கூட அப்படி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு லைட் எங்கேருந்து போட்டிருக்காங்கன்னு ஒரு ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. சர்ச்சு எப்படி இங்கேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது எங்கள் ஊர்லலாம் அந்த கோவில் திருவிழா வரும் தெரியுமா, அந்த டைமில் தான் அப்படி போடுவாங்க. இங்கே வந்துட்டு கிறிஸ்மஸ்ஸு அந்த மாதிரியே பயங்கர ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறத நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃப்ரெண்டு அப்போ வந்து நான் வாடானா நான் நம்பிட்டு வரவே இல்லை. நம்ம வர்றேன். அப்புறம் கடைசியில் இங்கே வந்து பார்த்து தான் நானே ஃபஸ்ட்டு என்னோட எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்தீங்களா 1 கிலோமீட்டர் இல்லாமல் சர்ச்சு பக்கத்தில் இது கட்டுறாங்கன்னு. இதாக இருக்கு பாருங்க சர்ச்சு. இப்படிங்க அந்த சைடும் போட்டிருப்பாங்க, இங்கிட்டும் போட்டிருப்பாங்க. இந்த பாருங்க இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த இங்கேயும் பாருங்கள் அப்படியே போட்டு போயிருப்பாங்க. 1 கிலோமீட்டராச்சும் போட்டிருப்பாங்க லைட்டு. இதெல்லாம் வந்து ஊரில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா நல்லா திருவிழா அப்படின்னா தான் இப்படி கொண்டாடுவாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் எல்லாம் இப்படி கொண்டாடுறாங்கன்னு எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். பக்த பெருமக்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மலைக்கு போகிறாங்க.
அப்புறம் அப்படியே முன்னாடி போனோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லப்பர் மரம். அந்தளவுக்கு பெரிய ஃபாரஸ்ட்டு, நல்லா நிழலாக இருந்துச்சு வெயிலுக்குள்ளே ஓட்டுறதுக்கு, நல்ல ஒரு ஜாலியான வைபு. சரி அப்படி இப்போ நம்ம கவர் பண்ண போகிறது வந்துட்டு எங்கே இருந்துன்னா மார்த்தாண்டம் டு மணப்பாடு இந்த லைன் தான் இப்போ கவர் பண்ண போகிறோம். இது என்னென்னா ஒரு ஜாலியான ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரோடு பார்த்தீங்களா ஏதோ குதிரை வண்டியில் குச்சி போகிற மாதிரி போயிட்டு இருந்தது. அப்பா இப்போமே எப்படின்னா போக போக சரியான சம்பவங்கள்லாம் கத்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயாச்சு. போகும்போது பயங்கரமாக இருந்ததுங்க அந்த வியூ, அந்த மரம்லாம் அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வச்சு பார்க்க போகிறீங்க இப்போ வருங்க, ஃபுல்லாக மலைங்க வந்துட்டு ஃபுல்லாகவே இது பார்த்தீங்கன்னா தோப்பு அப்படியே பெரிஸ்டாக இருக்குது. பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு எல்லோ கலர் பூ, சூரியகாந்தி மாதிரி இருக்கும். அது எங்கள் ஏரியாவில் இல்லை, முதல்ல இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு அங்கே இருக்குது. சரி அரையும் பட்டு அப்படியே முன்னாடி ஒரு வழியாக போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப அந்தளவுக்குலாம் தரமாலாம் இல்லை, ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. சரி ட்ராகன் இருக்கான், குச்சி ஆஃப் ரோடு வண்டி தான் நான் பறந்து போயிடுவான்னு பார்த்துட்டு அவர் கிலோமீட்டர் பார்த்தேன். கிலோமீட்டர் கரெக்டாக அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணியிருந்தேன். சரியாக 101 கிலோமீட்டர் இருந்துச்சு. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் இருந்துச்சு, அதை வெட்டி எடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்தது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மலை சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படின்னா நல்லா கீழே வந்து தண்ணி, அது பார்த்தீங்கன்னா ஸ்லஷ்ஷாக இருந்துச்சு, ஃபுல்லாக சகதி. அங்கேருந்து விவசாயத்துக்குலாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க போல். மேலே பார்த்தீங்கன்னா மலைகள் அப்படியே ப்ளூ கலரில் அப்படியே பயங்கரமாக இருந்தது, பார்க்கும்போது தூரமாக இருந்து. நீங்களும் இந்த மாதிரிலாம் பைக் ரைடெலாம் பண்ணிவிட்டு இந்த மலைகள்லாம் ரசித்தோம், இந்த அழகெல்லாம் ரசித்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோன்னு பார்த்தீங்கன்னா விண்டுமில் டோட்டலாக அப்படியே ஏரியாவே மாறிடுச்சு. அப்புறம் அவ்வளோ நேரம் பார்த்துட்டு மலைகள், அதுக்கப்புறம் மரங்களுக்கு நடுவில் ஓட்டிட்டு இப்படி மொட்டை காட்டில் ஓட்டும் போது சரியானதாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடெலாம் அப்படியே ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இருந்துச்சு. சரி நம்ம மணப்பாடு பக்கம் தான் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த ஏரியா கவர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே விண்டுலையும் பார்த்துட்டு 2 சைடும் பார்க்கும்போது ஒரு சைடு தண்ணி, ஒரு சைடு காடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். ஒரு கட்டத்துக்கு வந்துருவோம். கூட்டமாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது. மணப்பாடுக்கு இன்னும் வந்து 22 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்புறம் அப்படியே போனோன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்துக்குள்ளே போனோன்னா நல்லா இருந்துச்சு. சரி நம்ம தான் எப்போதுமே ஸ்ட்ரைட் அவுட் எடுக்கிறது இல்லையே, அதனால் வந்துட்டு ஊருக்குள்ளே போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதையும் பார்த்து ஃபுல்லாக ரசிச்சுட்டு நல்ல ஒரு நிழல் அந்த மாதிரிலாம் கிடச்சிது. காற்று அப்படி குளிராக வந்துச்சு. சரி ஓகே இதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பறந்து போயிட்டேன். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோன்னு பார்த்தீங்கன்னா சைட்லலாம் சர்ச்செல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்க்குறக்கே நல்லா இருந்தது. சரி சர்ச்செல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோன்னா இன்னும் நமக்கு வந்துட்டு ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி போனோன்னே மணப்பாடுக்கு போய் ஜாலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. திருப்பி நம்ம கடலோரத்தில் ஓட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுதா கேட்டேன் பார்த்தீங்களா, பார்த்தது இதெல்லாம் ஸோ கடலோர சைட்லேயே அப்புறம் போயிட்டே இருக்கும்போது முன்னாடி பார்த்தோம் மணப்பாடுக்கு வந்துட்டு 0.6 அதாவது 1 கிலோமீட்டர் கம்மி தான் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரியாவில் பார்த்தோன்னே பக்கத்தில் போனால் ஃபுல்லாக இந்த சைடு தனியாக இருந்தது. ஓகே கடல் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி நானும் ஆர்வமாக நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கடல்லாம் ரொம்ப தூரமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏரி மாதிரி இருந்துச்சு. மணப்பாடுக்குள்ளே என்ட்ரியே பயங்கரமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு முன்னாடி பார்த்தா புகையை போட்டு கிளப்பி விட்டாங்க. இதில் என்ன பெரிய காமெண்ட்னா நான் மணப்பாடுக்கு மட்டும்தான் போட்டு வந்தேன். நான் மணப்பாடில் அவ்வளோக்கு சர்ச் பண்ணல. சரின்ட்டு வந்துட்டே இருந்தேன். என்னன்னா நான் ஒரு சர்ச்சை தூரமாக இருந்து பார்த்தேன். அந்த சர்ச்சை பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கும்போது முன்னாடிலாம் கொஞ்சம் வண்டியெல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தது. சரி அப்போ அந்த இடம் தான் வழியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்பி போயிட்டேன். இப்போ இந்த ரோட்லலாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் மண்ணுன்னு நினச்சிக்காதீங்க, ஃபுல்லாக மணல். நானே 2 வாரி அடித்து விழுந்திருப்பேன். அப்புறம் சரி கேர்ஃபுல்லாக போயிட்டேன். வழியாக அந்த சர்ச்சு பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பில்டிங் அப்படி தான் தெரியுது. ஏன் நேரம் பார்த்து நான் அன்றைக்கி போகிற இடமெல்லாம் டிராஃபிக்குங்க. சரி இனிமே யாரும் இந்த டிசம்பர் மாதத்துலலாம் பெருசாக நீங்கள் இதை எடுத்துக்காதீங்கப்பா, வச்சு செய்கிறாங்க. இந்த இங்கே ஏதோ ஒரு பழைய இதெல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக மீனாக எடுத்து போகிறேன். ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் மீன் கருவாடு அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே பார்க்குறீங்களா ஏதோ ஓல்டு பில்டிங்ஸு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஏதோ பெரிய ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ்க்கெல்லாம் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க போல். நான் ஒரு கோயிலை தேடி கண்டுபிடிச்சி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த கோயில் எனக்கும் தெரியல. ஆனால் இங்கே நிறையா வண்டி போகுது. நான் போட்ட சர்ச்சு வந்து வேறு சர்ச்சு. நான் இதில் வந்து நிறைய போகிறதுனால நானும் கூடயே தப்பி வந்துட்டேன். உண்மைக்கே சர்ச்சுக்கு போனால் சர்ச்சுக்கு போவேன், இல்லை அப்படின்னா இங்கிட்டு ஓரமாக போனோம்னா கடல். இங்கே பாருங்க இதெல்லாம் மணல். இது வந்துட்டு நீங்கள் ஏதோ மண்ணுன்னு நினச்சிக்காதீங்க. நேரம் நானே 2 டைம் வாரி அடித்து விழுந்துருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிட்டேன். ரொம்ப நேரம் போராடி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சர்ச்சுக்கு வருமா இல்லையா அப்படிங்கிறதான் தெரியல. இதோ அங்கெல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. ஐயோ ஏதோ பெரிய இடம் போலையே. சர்ச் எங்கேன்னு தெரியல. நான் பார்த்தா சர்ச்சு வேறு சர்ச்சு, ஆனால் இங்கே இருக்கிறது வேறு சர்ச்சு. ஓகே எந்த சர்ச்சாக இருந்தால் பிரச்சனை இல்லை. போய் சர்ச்சை பார்த்துட்டு ஓடி போயிட வேண்டிதான்.
மணப்பாடு வந்தோம், சர்ச்சை பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு சதறிடலாம். ஆனால் என்னென்னா டிராஃபிக்கு பிரிக்குது, ஒன்றும் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா கூட்டம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் நிற்கிதுன்னு தெரியும். நம்ம இன்ஸ்டா 360 வேறு சம்பவம் பண்ணுறாப்புல. யாஜி கொஞ்சிக்கிறோம் வாங்க. ஓகே, இல்லையா போக வேண்டியதான். ரொம்ப நேரம் என்னை வெறுப்பேற்றிட்டாங்க. வழி இல்லை. இங்கே வருங்க ஃபுல்லா கட்டல். மணப்பாடு பக்கம்லாம் இப்போ ஓடி வந்துடாதீங்கப்பா, கொஞ்சம் இது பண்ணிவாங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கே தான் அந்த சர்ச் இருக்கு. ஆனால் க்ரௌடு பயங்கரமாக இருக்குங்க. பயங்கரம் இல்லை, பயங்கரம். இடையிலலாம் மணல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ குளிச்சுட்டுலாம் இருக்காங்க. மேலே பார்க்குறீங்களா ஃபுல்லாக டிராஃபிக்கு. கீழே வண்டி போட்டு வச்சுருக்காங்க. இது இல்லாமல் மேலேயும் வண்டி ஃபுல்லாக டிராஃபிக்கு. நான் ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு ஓடி வந்துடலான்ட்டு இருக்கேன். ஆனால் இங்கே கருவாடு தான் ஃபேமஸ்ஸு. ஏன்னா மீனவ அதிகமாக இருக்கிற இடம் தானே, அதனால் கருவாடு ஃபேமஸ். ஸோ அந்த கோயிலும் எனக்கு தெரிஞ்சு பூட்டி தான் வச்சுருந்தாங்க போல். இந்த வருங்க சர்ச்சும் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸில் தான் இருக்குது. போவாதே பா. தயவு செஞ்சு என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட் என்னன்னா, லீவு நாள்லாம் இந்த சைடு வரவே வராதிங்கப்பா. இடம் நல்லா இருக்கு, இந்த அளவுக்கு டிராஃபிக்கு பிரச்சனை செய்யுது. ஒரு வழியாக பல போராட்டங்களை கடந்து சாதனைகள் புரியறதுக்காக மணப்பாடு சர்ச்சு பக்கம் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச்சு. சரிப்பா, ஒரு வழியாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் சர்ச்சை போய் சொல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபுல்லாக மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. கீழே நிறைய பார்க்கிங் இருந்துச்சு. ஆனால் நம்ம வண்டியை சர்ச்சுக்கு பக்கம் தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ரோடு போச்சு. அந்த ரோட்டு பக்கத்துலேயே போய் கீழே அங்கே ஒரு பார்க்கிங் இருந்தது. அந்த பார்க்கிங் பக்கம் வண்டியை போட்டு ஒரே நிப்பாட்டியாச்சு. ஓகே, மணப்பாடு சர்ச்சுக்கெலாம் வந்துட்டு முடிஞ்சாச்சு. இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ ட்ராகனை ஃபோட்டோ எடுக்கணும்ல, அதனால் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கீழே இறக்க போகிறேன். ட்ராகனுக்கு ஒரு அருமையான இடம் பார்த்து வச்சுருந்தேன். கடலோர பக்கத்தில் போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ரோட்டில் போகிறதுக்கு யோசிச்சு வண்டி நிப்பாட்டிட்டாங்க. சரி நம்ம ட்ராகன் தானே, ஆஃப் ரோட் கிங் தானே, கிளம்பி போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், மக்களும் அப்படியே நடந்து போய் கடலை பார்க்குறதுக்கு அந்த இதில் போயிட்டு இருந்தாங்க. நான் போகும்போதே கொஞ்சம் வண்டி தவிட்டு தான் போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரோடெலாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு. முன்னாடி போனோன்னா காரெல்லாம் நிப்பாட்டிட்டு ஓவர்டேக் அடிக்க கூட முடியாது. ஓவர்டேக் அடிக்கணும், பின்னாடி மக்கள் வந்துட்டு இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் வேறு வெயிட்டு இழுத்துட்டு போனான். சரிடா பொறா அண்ணன் உன்னை கூட்டிகிட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன்ட்டு ஒரு பேச்சை போட்டு நான் அப்படி கிளம்பிட்டேன். அங்கே பாருங்க அப்படி கல் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. வண்டி ஏதோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வண்டிங்கிறனால தப்பிச்சிருச்சு. இதே நம்ம வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எடுத்து போனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்தளவுக்கு கல் ரொம்ப ஹைட்டு, ரோடும் கிடையாது. நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா ஸ்கிட் ஆகி விட்டுச்சு. அப்புறம் ஏன்டா இந்த ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்டால், நம்ம வந்துட்டு 1000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு வண்டியாக நின்றுட்டுருக்கும். சரி நம்ம ட்ராகனை போய் கரெக்டாக கோவில் பக்கத்தில் இல்லை, அந்த கடல் பக்கத்துலேயே நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சலாம் ஓட்டினேன். எல்லாம் நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் ஃபுட்டேஜில் கவர் ஆகலை. அப்புறம் ஒரு வழியாக கீழே கொட்டு வந்து ட்ராகனை நிப்பாட்டுற இடத்த தேடி போய் நிப்பாட்டிட்டேன். சூப்பரான மூமெண்ட். ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. வணக்கம் விசேஷ். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணப்பாடு. ஒரு வழியாக வேறு இடங்கள்லாம் முடிச்சு இந்த இடத்துக்கு ஒரு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்தது. ஸோ அங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி இருந்தாச்சு. பார்த்துங்க, இதான் சர்ச்சோட வியூ. மணப்பாடு சர்ச்சோட வியூ தரமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு டவரு லைட்டு சொன்னாங்க, அது இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் தான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தங்குமில்லம். இது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கடல், இந்த சைடும் கடல், இதுக்கு ஆப்போசிட்டும் வந்து கடல் தான். இங்கே ஜீசஸ் அந்த இதெல்லாம் நிறைய இருக்குது. சர்ச்சஸ் இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த சர்ச்சு தான் வந்தேன், ஆனால் எனக்கு தெரியாமல் இங்கே நிறைய பேர் இருந்தாங்கன்னா இங்கே ஓடி வந்துட்டேன். ஆனால் இதுதான் அந்த ட்ரெண்டிங் ஸ்பாட்டு. அண்ட் அது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் எல்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கடல் பெருசாக இருக்குது, சர்ச்சும் பக்கத்துலேயே நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2 சைடு புடிச்சு அழகாக பீன்லாம் போட்டு ஏதோ இருக்குது. இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்களா. அங்கே ஜீசஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சர்ச்சோட அந்த வியூ நல்லாயிருக்கு. இது பார்க்கும்போதே நல்லா
நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மேலே அந்த லைட் ஹவுஸ் நம்ம போவோம். இந்த சர்ச்சுக்கு பின்னாடியே தாங்க லைட் ஹவுஸு, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லைட் ஹவுஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. சரி உள்ள லைட் ஹவுஸை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். இங்கே வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ள அந்த பொருட்கள்லாம் கிடைக்கும் போல், அந்த வாங்குறீங்கன்னா வாங்கிக்கிங்க. இங்கே பார்த்தீங்களா கடலோட வியூ. இங்கே வந்துட்டு பக்கத்துலேயே தங்கும் இடமெல்லாம் இருக்குது, வந்து தங்குறீங்க. மக்களை ஒரு வழியாக வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டவர் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்க போனான்னு நினச்சேன். கில்லி படத்தில் விஜய் அவர்கள் போகும்போது அந்த இதில் படத்தோடு பார்த்ததோட சரி, அப்படி என்னடா கில்லி படத்தில் மாதிரியே நம்ம வாழ்க்கை, சும்மா வந்துட்டு படத்தோடு போயிடுவோம்னு நினச்சேன். அந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் அந்த இப்போ நம்ம அதில் போக போகிறோம். ஒரு ஆளுக்கு வந்துட்டு 10 ரூபா ப்ளஸ் வந்துட்டு இங்கே 20 ரூபா வந்து கேமராவுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் செருப்பு எது இருந்தாலும் இங்கே எப்படி போக சொன்னாங்க. நம்மளும் போய் விடணும். ஒரு ஆளுக்கு 10 ரூபா ப்ளஸ், ஒரு ஆளுக்கு 20 ரூபா கேமரா. இதில் வந்துட்டு இதோட லொக்கேஷன் ப்ளஸ் என்னென்ன ஏரியான்னு போட்டிருக்காங்க. யாராவது ப்ரையாரிட்டி அதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து மணப்பாடு லைட் ஹவுஸ் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மேலே இருக்குது, போய் பார்ப்போம். எங்கே கில்லி படத்தில் பார்த்தோம்னா புதுசாக தவிர மாதிரி இருக்கா. ஓகே மக்களை, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸு. இப்போ பாருங்கள், லைட் ஹவுஸ்லேருந்து பார்த்தா கிடைக்கக்கூடிய வியூ தான். இது பார்த்திங்கன்னா கடல் இது பக்கத்தில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு லேண்டு, அதுக்கப்புறம் வந்து சர்ச்சு. அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக கடல். எல்லாம் பாருங்கள், குளிச்செல்லாம் ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா வாங்கினாங்க. ப்ளஸ் என்கிட்ட இந்த இன்ஸ்டா 360 இருக்கிறதுனால அதுக்கு 20 ரூபா வாங்கினாங்க. நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி கீழே என்ற ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கத்தி ஜாலி பண்ணுங்க. இதில் 360 வியூ பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு நான் 360 எடுக்கல. ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க, மங்கமாக போடுது காற்று. அதே மாதிரி இங்க இருந்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கிங்லேயே போய் நடந்து பார்க்கலாம். அந்த போகலாம். பிளஸ் இங்க வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த கடலோட வியூ. ரெண்டாவது இங்க ரூம் எல்லாம் இங்க பாக்குறீங்க எல்லோ கலர்ல, அங்கெல்லாம் ரூம் எல்லாம் இருக்கு. பாத்துக்கங்க, பாத்தீங்களா எவ்வளவு க்ரௌடா இருக்கு. கீழே எல்லாம் எவ்வளவு வண்டி பாக்கி. என்ன நம்ம டிராகனை அந்த இடத்துல நிக்கிறாங்க. கரெக்டா நம்ம டிராகன் நிக்கிற இடம் இந்த இடத்துல நின்றுருக்கான். நான் கிட்ட அடுத்த இடத்துக்கு கிளம்புறேன்னா தெரியல, இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அதே மாதிரி இங்கேயே ஒரு தங்கு விடுதி இருக்கு. இங்க ஒரு எல்லோ கடல்ல தெரியுது பாத்தீங்களா, அங்கேயே தங்கு விடுதி தான். வேணாங்க எடுத்துக்கணும். அதான் இங்க பாருங்க, இங்கெல்லாம் கடல்ல விளாண்டு இருக்காங்க ஜாலியா. இதுவும் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. என்னன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இங்கிட்டுள்ள கடல் வந்து ஆக்ரோஷமா அலைகள்லாம் வந்து நல்லது அந்த மாதிரி இருக்கு. அதே இதுல இங்கிட்டு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா இந்த கடல் வந்துட்டு அமைதியா இருக்கு. இந்த மாதிரிலாம் எங்க கிடைக்கும்? இதுதான் முதல் முறை பாக்குறது. வாங்க ஜாலி பண்ணுவோம். அதே மாதிரி ஓகே மக்களே, வாங்க அடுத்தையாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக போய் பார்ப்போம். படிக்கட்டு பார்த்தீங்களா, ரெண்டாவது இதெல்லாம் பார்த்தா திருசா, பிரகாஷ்ராஜ், விஜய் ஞாபகம் வருவாங்க. ஏன் அந்தளவுக்கு அந்த லைட் ஹவுஸ் பேர் வாங்குது. நம்ம இப்போ தான் இந்த லைட் ஹவுஸுக்குள்ளே சுற்றுறதுனால பெருசாக நமக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு வாங்க, கீழே வரைக்கும் போகுது. இப்படி ஒரு லைட் ஹவுஸு. இந்த ஜன்னல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கில்லி படம் தான் ஞாபகம் வரும். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கில்லி படம் திசா இருக்க மாட்டாங்க. இங்கே எவ்வளோ வாட்ச்மேன் தான் நம்ம செருப்பால் அடிப்பார். ஸோ அப்படிலாம் இங்கே வந்து ரோஸ் பண்ணாமல் போயிருந்தேன். இங்கே இம்பார்ட்டண்டான இடம்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுனாங்க, நான் அந்த வீடியோஸ்லாம் எடுக்கலை. நான் வந்துட்டு இந்த சும்மா ஓரமாக இருந்தது, இந்த ஸ்டெப்ஸு இதை மட்டும் எடுத்துருக்கேன். பாருங்க அந்த தூரத்துலாம் கடல் தெரியும். சரி ஓகேங்க வாங்க. என்னடா கருப்பாக தெரியுதுன்னு பார்க்காதீங்க, சூரியன் பின்னாடி இருக்குது, அதனால் கண்டிப்பாக இங்கே தெரியாது. இப்போ நம்ம அட்வென்ச்சர்ஸ்க்காக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அது என்னென்னா வந்து இப்போ காமிக்கிற பாருங்க, வந்து போயிட்டு இருக்காங்களா, அது தூரத்தில் வந்து கல்லெல்லாம் தெரியுது வருங்க. மேலே நல்லா இருந்தது. ஈஃபில் டவர் அங்கே தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஈஃபில் டவருங்கிறேன் அங்கே தான் இப்போ இவ்வளோ நேரம் தான் போயிட்டு இருக்கோமா. மேலே தெரியுது பார்த்தீங்களா லைட் ஹவுஸு, அதெல்லாம் சுற்றி இன்னும் பார்த்துட்டு இருந்தேன். அது வீடியோ அட்டாச் பண்ணிடுறேன். பாருங்க ஃபுல்லாக கடல் வியூ இருக்கு, நல்லா இருக்கு. இந்த வழியே போய் தான் இங்கே தெரியுது உங்களுக்கு. அப்படியே அப்படி போய் அங்கே வெளியே வர போகலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் லென்த் இருக்கு, சேஃப்டி இருக்கிற வரைக்கும் போகலாம் பார்க்குறேன். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இது பார்க்குறீங்களா, கல்லாக போட்டு அவங்களா ஆர்டிஃபிஷியலாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ தூரம் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் போக போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக இங்கேயே மணலில் பாசிட்டிவாக படிஞ்சிருக்கிறது இங்கேருந்தே தெரியுது.
ஓகேங்களா. வேளாங்கண்ணியில் போய் கடலில் குளிச்சிருக்கோம். இங்கே வந்துட்டு இப்போ தான் கடலில் போகிறோங்க. எல்லாம் ஜாலியாக குளிச்சுலான்னு இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது. அந்த கோவில் இதுக்கப்புறம் தான் நம்ம போனோம். அதனால் இப்போ நம்ம டாஸ்க்காக யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஷாமல் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு கல் போட்டு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம். சரிங்களா, அவருங்க அலையெல்லாம் அது மேலே வருது. சரி அதான் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கள. நாங்கள் கிளம்பி வந்துட்டேன். எவ்வளோ தூரம் போக போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களே ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டா 360 ரன் பண்ணி கொடுப்பேன். அவ்வளோதான் பெரிய 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 அலை இருக்கு. ஆனால் போகிற ஓக்கில் போட்டு தாக்காமல் இருந்தால் சரி, நல்லதே செய் நல்லதே நாம் எவ்வளோ நல்லதை செய்கிறோம். நல்லா நடக்கணும். நல்லா எப்படி அடிக்குதுன்னு சரிங்க. அடிக்குது சரி. ஹலோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே போய் பார்க்க போகிறோம். எவ்வளோ தூரம் போக போகிறோம்னா கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அங்கெல்லாம் அலை அடித்து பாறையே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அதனால் அங்கே போகிறதுக்குலாம் கொஞ்சம் பயம்தான். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு போவோம். அலை மேலே வந்து தெரிச்சிருச்சு அப்படின்னா தெரிச்சு திரும்பி ஓடி வந்துட வேண்டியதான். இதுதான் பிளானிங்கு. ஆனால் இப்போ வரைக்கும் இவ்வளோ தூரம் நம்ம வந்த தூரத்துக்கு யாருமே இதில் பார்த்தீங்களா அலையெல்லாம் காட்டுத்தனமாக மேலே வந்திருக்குங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னென்னா பெருசு அடிக்குது. அதனால் மேலைகள் அடிச்சிருமோன்னு கொஞ்சம் பங்கமான பயம்தான். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த அங்கே பாருங்க அலையெல்லாம் எவ்வளோ தூரம் அடிச்சிருக்கு அப்படின்னு பாறை மேலே. அதனால தான் கொஞ்சம் அப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரவி கொஞ்சம் அந்த தயவு காட்டுப்பா. ரொம்ப நாள் கனவு இப்போ தான் வந்திருக்கேன். இதில் என்னென்னா இப்போ பார்க்குறீங்களா என் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் இருப்பேன். ஏன்னா நான் மட்டும்தான் வந்துட்டுருக்கேன். இவ்வளோ தூரமாச்சு. இதுக்கு மேலெலாம் போகிறது டாஸ்க்குங்க. அங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வெளியே இங்கே வரைக்கும் அடிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்குது. வெட்டி கொடி கட்டுன்னு போகலாம். ஆனால் கடைசியில் நம்ம கொடியை கட்டி விட்ருவானுங்க. வேண்டாம். பார்த்தீங்களா அலை எப்படி அடிக்குது அதைத்தான் வியூவாக பார்க்க போகிறோம். பங்கமாக ஓகே ஃபேஃபு ஒரு வழியாக இந்த மனப்பாடு ட்ரிப் இதோட முடிஞ்சுது. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் எல்லாம் போட்டு எல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ட்ராவல் அப்டேட்ஸ் கரண்ட்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you the next one.